விஜய் காவேரி ஃபீலிங்ஸோட விளையாடுறது யாருக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கல, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. எப்படியோங்க நம்ம கங்கா குமரன் ஒண்ணு சேர்ந்தது ரொம்பவே சந்தோஷம் தான். இதே மாதிரி நம்ம விஜய், காவேரி சீக்கிரமே வந்து ஒண்ணு சேரணும். அத நம்ம பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். அதுவும் சீக்கிரம் நடக்கும். வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து எப்படிடா நம்ம காதல வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்டி பிடிச்சுக்கிறாங்க. இங்க கா இங்க குமரன், கங்கா 2 பேருமே பார்த்தீங்கன்னா, மனசு விட்டு பேசி இங்க ஒரு பக்கம் வந்து நம்ம கங்கா இருந்துக்கிட்டு குமரன் கிட்ட சாரி கேட்க, "நான் உங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் ஒரு லூசு. நீங்க எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. இதுக்காக தான் வந்து என்கிட்ட உண்மைய கூட மறைச்சிருக்கீங்க. எனக்கு இது தெரியாம போச்சு. அதுக்குள்ளேயும் உங்கள வந்து வேற பொண்ணு கூடலாம் வச்சு பேசிட்டேனே. அப்ப நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சாரி" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட வந்து சொல்றாங்க. ஆனா குமரனோ, "அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது கங்கா. உன் நிலைமையில இருந்து வேற எந்த பொண்ணா இருந்தாலுமே இந்த மாரி தான் வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எனக்கெல்லாம் ஒண்ணும் தப்பா தெரியல. நீ எதுவும் நெனச்சுக்கிடாத. உனக்கு சர்ப்ரைஸ் தானே! நீ சந்தோஷம் தானே! அது எனக்கு போதும் அப்டின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தீங்கன்னா 2 பேருமே அம் கட்டி பிடிச்சு அவங்களோட காதல வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க. இத பார்த்துட்டு நம்ம காவேரி, விஜய் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அடேங்க என்னடா அ நாங்க இருக்கிறதே நீங்க மறந்துட்டு இப்படி பண்றீங்களேப்பா! அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிட்டு ரொம்பவே சந்தோஷத்திலேயே அவங்க இருக்காங்க. சரி, சரி சந்தோஷமா இருங்க. சொல்லாம சொல்றீங்க எங்கள இங்கேருந்து போ சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கிறது நல்லது கிடையாது. கிளம்புறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி இங்க காவேரி, விஜய் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிளம்பிர்றாங்க. நம்ம காவேரி, விஜய் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, கார்ல கிளம்பிர்றாங்க. வீட்டுக்கு போயிரலாம்னு சொல்ட்டு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல விஜய் வந்து அவரோட வேலைய தான் பார்க்குறாரு. நம்ம காவேரி ஒரு பக்கம் அவர் சீண்டி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மாரி நக்கலா பேசிட்டு இருக்காரு. என்ன அ என்ன கங்கா, குமரன்லாம் பார்த்து உனக்கு எப்படி தோணுது? அங்கே வந்து உன்னோட ரியாக்ஷனே வேற மாரி இருந்ததே காவேரி. என்னென்னமோ பண்ற. உன் கை காலு ஒண்ணுமே உனக்கு வந்து ஆடல போலயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நக்கலா பேசிட்டு இருக்காரு. ஆமா, ஆமா. அவங்களாச்சும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு என்ன இப்ப ஒண்ணும் இல்ல. என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. என் அக்கா வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கங்கா இருந்துக்கிட்டு சொல்றாங்க. ஆமாமா அவ்வளதானே. நம்மளுக்குள்ள தான் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம கல்யாணம் வெறும் கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே. அத சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நீ அத பத்திலாம் ஒண்ணும் பேசாத. அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து வேற ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. நம்ம காவேரிய வந்து எங்கேயாச்சும் வெளிய கூட்டு போலாம். சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து நெனச்சது ஒண்ணு. இங்க பார்த்தீங்கன்னா அ இங்க காவேரி இருந்துக்கிட்டு, "எதுக்காக இப்படி வந்து வண்டிய வந்து ஸ்லோவா வந்து ஓட்டிட்டு போறீங்க? சீக்கிரம் போங்க. இப்ப எங்க போறீங்க? ஒழுங்கா வண்டிய வீட்டுக்கு விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "அது எனக்கு தெரியும். நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து காவேரி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியால இருந்திருக்காரு. இவங்கள எப்படினாலும் வந்து ஒண்ணு சேர விடக்கூடாது. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்க கூடாது ஒழுங்கா மனசு விட்டு. இல்லைன்னா வந்து அவ்வளதான். ஆ நமக்கு வந்து வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகினி ஒரு பக்கம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க போல. அவங்களுக்கு என்ன எண்ணம் எப்பயுமே எப்படி காவேரி நிம்மதி இல்லாம இருக்கணும். சந்தோஷத்த இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஒரு பக்கம் கங்கணம் கட்டிட்டு திர்றாங்க. கொஞ்சம் தாங்க இப்போதாங்க கொஞ்சம் இப்போதான் கொஞ்சம் மனசு விட்டு பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம விஜய் முடிவெடுத்துட்டு, இங்கே காவேரி எங்கேயாச்சும் கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது, நந்தி மாதிரி இந்த இந்த ராகினி வந்து கால் பண்ணிடுச்சு. இல்லாத பொல்லாத எப்பயும் போல வந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்லி இந்த மாரி "எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவுமே, "இந்தா நாங்க வெளிய இருக்கோம்." சொல்லிட்டு வந்து விஜய் இருந்துக்கிட்டு வந்து சொல்றாங்க. உடனே வந்து ராகினி இருந்துக்கிட்டு, "வெளிய இருக்கீங்களா? எப்போ வருவீங்க வீட்டுக்கு? கொஞ்சம் நேரம் ஆகும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் சொல்றாரு. "கொஞ்ச நேரம் ஆகுமா? இப்படியே விடக்கூடாது. இப்படியே விட்டேன்னா அவ்வளதான். அ இந்த காவேரி ரொம்பவே சந்தோஷமாயிடுவா. விஜய் பக்கத்துல இருந்தா. இவங்க 2 பேத்தையும் பிரிச்சு வைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, ராகினி டக்குன்னு ஒரு பிளான போடுறாங்க. என்ன இங்க வீட்ல யாருமே இல்ல. இங்க வெண்ணிலாவ விட்டுட்டு நீங்க பாட்டுல வெளிய போயிட்டீங்க. இங்க வெண்ணிலாவுக்கு சுத்தமா முடியல. ஃபிக்ஸ் வந்துருச்சு. அவ கூட நான் இருக்கேன். சீக்கிரம் வாங்க எமர்ஜென்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. உடனே வந்து நம்ம விஜய் வந்து துடிச்சு போயிறாரு. இங்க வந்து காவேரிக்கு ஒண்ணும் புரியல. என்ன எமர்ஜென்சியா? சரி அப்ப வீட்டுக்கே போங்க. வெண்ணிலாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, பதறி போயிட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டிய வந்து வீட்டுக்கு வர்றாரு. பாவம் அவரு வந்து நெனச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. கெடுத்துட்டாங்க. இந்த ராகினி நெனச்ச மாரியே பார்த்தீங்கன்னா, இங்க வேகமா ரொம்பவே பதட்டத்தோட வந்து நம்ம காவேரி, விஜய் வந்து வராங்க. இங்க கூலாவே பார்த்தீங்கன்னா, நம்ம ராகினி அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படியே நார்மலாவே இருக்காங்க. அப்படியே இவங்க வர டைம்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்ணிலாவ அப்படியே கேர் பண்ற மாரி, இங்க வெண்ணிலாவ பார்த்துக்கிற மாரி வந்து ஒரு பக்கம் சீன் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து நம்ம காவேரிக்கு நல்லாவே தெரியுது. இந்த ராகினி வந்து பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லியிருக்கா
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆனால் நம்ம விஜய் வந்து அப்படியே ரொம்பவே துடிச்சு போய் தான் இருக்கார். என்னாச்சு வெண்ணிலா வெண்ணிலா நீ ஓகே தானே, இப்போ நல்லா தானே இருக்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே வந்து ராகினி வந்துக்கிட்டு பரவாயில்ல, கரெக்டான டைமில் நான் வந்தேன், இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து வெண்ணிலாவுக்கு இதனால ஆயிருந்திருக்கும். இப்படி வந்து வெண்ணிலாவை இப்படி தனியாக விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வெளியே சுற்றணுமா, வெண்ணிலா பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராகினி ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம காவேரி அப்படியே முறைச்ச மாதிரி நிற்கிறாங்க. என்ன காவேரி, நான் என்னமோ உங்களை பொய் சொல்லி வர சொன்ன மாதிரில நீ என்னை பார்க்குற, உண்மையாக தான் வந்து வெண்ணிலாவுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியால் நம்ப முடியலை. நான் காவேரி என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்மளுக்கே தோணுது. அப்பட்டமாக தெரியுது இந்த ராகினி வந்து பொய் சொல்லி தான் வந்து வர வச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு புரியுது. ஆனால் வந்து விஜய்க்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து தெரியலை. நம்ம பண்ணதான் ரொம்பவே தப்பு, நம்ம வந்து வெண்ணிலாவை இந்த டைமில் வந்து தனியாக விட்டுட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஒரு பக்கம் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன் தான் அந்த விஜய் இப்படி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே வந்து நம்ம காவேரி தான் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி வந்து விஜய் வந்து ஃபீல் பண்ணி நிற்கும். காவேரி இருந்துக்கிட்டு அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து அனுப்பிச்சுட்றாங்க. ஆனால் விஜய்க்கு வந்து வெண்ணிலா விட்டு போகவே மனசு வரல. இன்னுமே வந்து வந்து இப்படி வந்து வெண்ணிலாவை தனியாக விட்டுட்டு போயிட்டோமே, யாருமே வீட்டில் இல்லை, வெண்ணிலாவுக்கு எதனால ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணியிருந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்கா அவருக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ராகினி இருந்துக்கிட்டு வந்து காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன காவேரி, வெண்ணிலாவுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்லவுமே வந்து விஜய் எப்படி துடிச்சிட்டு வந்தாருன்னு பார்த்தியா, உன்னை கூட வந்து பெருசாக நினைக்காம, இதுதான் விஜய், இதை வந்து நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ, நீலாம் விஜய்க்கு கொஞ்சம் கூட முக்கியம் இல்லை, நீ முக்கியமா வெண்ணிலா முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்டால் வெண்ணிலா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நீலாம் வந்து ஒன்றும் கிடையாது, இந்த வீட்டில் இருந்து ஃபஸ்ட்டு நடைய கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் பார்த்திங்கன்னா நம்ம காவேரியை வந்து காண்டித்திட்டு இருக்காங்க. காவேரி வந்து தரமான வந்து பதிலடி வந்து கொடுக்குறாங்க. ராகினி, உங்ககிட்ட வந்து அடிக்கடி வந்து நான் சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன், தேவையில்லாமல் நீ என் விஷயத்தில் தலையிடாத. ஆமாம், அவருக்கு வந்து வெண்ணிலா தான் முக்கியம், இப்போ என்ன அதுக்கு, இப்போ என்ன பண்ண போகிற நீனு, அது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான், பரவாயில்ல. இப்போ வெண்ணிலாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, விஜய் வந்து வெண்ணிலா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு. இப்போ இருக்கிற காலத்தில் எவன் இப்படி இருக்கான், விஜய் நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். சும்மா உடம்பு சரியில்லாத டயத்தில் கூட ஒரு சில பசங்க வந்து கவனிச்சிக்க மாட்டாங்க, விட்டுட்டு போகணுன்னு நினைப்பாங்க. இந்த டைமில் கூட இத்தனைக்கும் வந்து எக்ஸ் லவரை வந்து இப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் வந்து தன்னோட பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விஜயை விட்டு கொடுக்காம வந்து ராகினி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரி. நம்ம ராகினி என்னடா வந்து பேச, இதுக்கப்புறம் வந்து இந்த காவேரி கிட்ட நம்ம பேசுகிறதே வேஸ்ட்டு, இவன் நம்ம வாயடைச்சி விட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து அமைதியாக கிளம்பிடுறாங்க. என்னதான் வந்து ராகினி கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பில்டப் பண்ணி பேசினாலுமே வந்து காவேரியோட மனசு காவேரிக்கு தான் தெரியும், அதோட வலி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்பவே பார்க்கவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் இனி வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.